விஜயநகரத்தில் திம்மன் என்ற ஒருவர் இருந்தார். அவர் பார்க்க சற்று விகாரமாக இருப்பார். நகர மக்களிடையே ஒரு தவறான நம்பிக்கை நிலவி வந்தது. அதாவது காலையில் எழுந்தவுடன் திம்மன் முகத்தில் விழித்தால் அந்த நாள் முழுவதும் துரதிர்ஷ்டமாக அமையும் என்பதே அது. இந்த செய்தி மன்னரின் காதுகளுக்கு எட்டியது. இது உண்மையா என்று சோதிக்க விரும்பிய மன்னர் ஒரு நாள் இரவு திம்மனை தனது அந்தப்புரத்திற்கு வரவழைத்து மறுநாள் காலை தான் கண் விழிக்கும்போது அவன் முகத்தில்தான் விழிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படியே மன்னர் விழித்தபோது திம்மன் முகம் அவர் முன்னே இருந்தது. ஆனால் அன்று காலை முதலே மன்னருக்கு துரதிர்ஷ்டங்கள் தொடர்ந்தன. முதலில் அவருக்கு விருப்பமான உணவு கிடைக்கவில்லை. பிறகு அமைச்சர்களுடன் விவாதிக்கும்போது கடும் கோபம் ஏற்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சிறிய விபத்தில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. மக்கள் சொன்னது உண்மைதான். இவன் முகம் ராசியில்லாத முகம் என்று கோபமடைந்த மன்னர் திம்மனுக்கு தூக்கு தண்டனை விதித்தார். தண்டனை விவரம் அறிந்த திம்மன் தெனாலிராமனிடம் முறையிட்டு கதறினான். ராமன் அவனுக்கு ஒரு ரகசிய திட்டத்தை கூறினார். அதன்படி தூக்கு மேடைக்கு செல்லும் முன் அந்த நபர் மன்னரிடம் ஒரு கடைசி வேண்டுகோள் விடுத்தார். மன்னா, என் முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று காலை நான் உங்கள் முகத்தில்தான் விழித்தேன். அதற்காக எனக்கு என் உயிரே போகப் போகிறது. அப்படியென்றால் என் முகத்தை விட உங்கள் முகம்தானே அதிக துரதிர்ஷ்டமானது என்று கேட்டார். இதை கேட்டு மன்னர் திகைத்து போனாலும் தனது உத்தரவை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்போதுதான் தெனாலிராமன் தனது விசித்திரமான போராட்டத்தை தொடங்கினார். ஒரு பெரிய மண்பானையை தனது தலையில் கவிழ்த்துக்கொண்டு அதன் இரு பக்கங்களிலும் கண்கள் தெரியும்படி சிறு துளைகளை போட்டுக்கொண்டு தள்ளாடி தள்ளாடி அரசவைக்குள் நுழைந்தார். இந்த கோலத்தைக் கண்டு அரண்மனையே சிரிப்பால் அதிர்ந்தது. மன்னர் வியப்புடன், ராமனே, இது என்ன கோமாளித்தனம்? ஏன் பானையை தலையில் மாட்டிக்கொண்டு வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு பானைக்குள்ளிருந்து கம்மிய குரலில் பதிலளித்த ராமன், மன்னா, தவறுதலாக நான் இன்று உங்கள் முகத்தில் விழித்துவிட்டால் அந்த ஏழைக்கு நேர்ந்தது போல எனக்கும் மரண தண்டனை கிடைத்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. உங்கள் முகம் அவ்வளவு துரதிர்ஷ்டமானது என்று நீங்களே நிரூபித்து விட்டீர்களே. அதனால்தான் என் உயிரை காக்க பாதுகாப்பாக பானையை அணிந்து வந்தேன் என்று சாதுரியமாகவும் கிண்டலாகவும் கூறினார். ராமனின் வார்த்தைகளில் இருந்த ஆழமான உண்மையை உணர்ந்த மன்னர் முகராசி என்பது ஒரு மூட நம்பிக்கை என்பதையும் அதிகாரப் போக்கில் ஒரு உயிரை பறிக்க துணிந்த தனது தவறையும் உணர்ந்தார். உடனடியாக அந்த ஏழையை விடுவித்து அவனுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்.